பவித்ரா அவர்களோட வீட்டு பீரோல இருந்த பணத்த பார்த்து, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல, பவித்ரா அவர்களே அவங்களோட கண்டெஸ்டன்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா பவித்ரா இந்த சீசனோட மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் உருவாகியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாலுமே சோசியல் மீடியால வெளியாகி பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இந்த சீசன்ல உருவாகியிருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பத்தி தெரிய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில அவங்க கூட இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் பவித்ரா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த சமீபத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பவித்ரா அவர்களோட ஹஸ்பண்ட் வந்து எப்போதுமே வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பவித்ரா அவர்கள் கிட்ட தான் காசு கொடுப்பாராமா. அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதை அப்படியே வந்து பவித்ரா கிட்ட கொடுத்துருவாராமா. பவித்ரா அவர்களுமே அன்னைக்கு தேவையான செலவுக்கு எடுத்தது போக மீதம் இருக்கிறத அப்படியே கொண்டு போயிட்டு பீரோல சேமிச்சு வச்சிருவாங்களாமா. அண்ட் இது ஒரு வாடிக்கையாகவே அவங்களோட ஃபேமிலி லைஃப்ல இருந்திருக்கு. அண்ட் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் இறக்க போறதுக்கு முன்னாடி நாள் அவங்க கிட்ட இதே மாரி கொண்டு வந்து காச குடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு செலவு போக மிச்ச அமௌண்ட்ட அவங்க பீரோல பத்திரமா வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமா பவித்ரா அவர்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படியே மாறிருச்சு. ஆனா, அவங்க ஹஸ்பண்ட் கடைசியா குடுத்திருந்தார் இல்லையா பணம், அந்த ஒரு பணத்த வந்து பீரோல வச்சிருந்தத அவங்க எடுக்கவே இல்லையாமா. கடைசி வரைக்கும் அந்த பீரோல அப்படியே பத்திரமா வச்சிருந்திருக்காங்களாமா. அண்ட் ஒரு முறை அவங்களோட மாமியார் இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி பவித்ரா அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அடிக்கடி பணம் இல்லங்கிற, ஆனா பீரோல பணம் இருந்திருக்கு. இத எடுத்து யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல இது உங்க பையன் வந்து கடைசியா என்கிட்ட குடுத்திருந்தது. அதனால இது எப்போதுமே நான் வந்து பயன்படுத்த மாட்டேன். அவரோட நினைப்பா பத்திரமா வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் அவங்களோட லைஃப்ல நடந்ததாக பவித்ரா அவங்களோட கண்டெஸ்டன்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த சமீபத்தில ஷேர் பண்ணி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் நெறைய ரசிகர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இயக்குனரா அறிமுகமாகியிருந்த அபிஷன் ஜீவந்த் அவர்கள் அடுத்ததாக ஹீரோவா அறிமுகமாக போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. இந்த வருஷம் சசிகுமார் அவர்களோட நடிப்புல வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்த படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு படம் 100 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு சாதனையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த ஒரு டைரக்டர் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் அளிச்சிருக்கு. அடுத்து இவர் யார் கூட படம் பண்ணுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இவரு இயக்குனராக இல்ல, ஹீரோவா அறிமுகமாக போறாராமா. அபிஷன் கிட்ட உதவி இயக்குனரா இருந்த ஒருத்தர் அடுத்து இயக்குனராக போறாரு. அவரோட கதையில தான் அபிஷன் அவர்கள் ஹீரோவா நடிக்க போறாராமா. மேலும் இந்த ஒரு படத்துல அபிஷன் அவர்களுக்கு ஹீரோயினா கேரளாவை சேர்ந்த அனஸ்வரா ராஜன் அவர்கள் இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை தயாரிச்சிருந்த $1 மில்லியன் புரொடக்ஷனே இந்த ஒரு படத்தையும் தயாரிக்க போறாங்களாமா. ஆனா அந்த படத்தின் மீது எப்படி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு $1 மில்லியன் பிக்ஸ் நம்புறாங்களாமா. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.